இந்த வீடியோவில் கேரளாவில் இருக்க ஒரு சூப்பரான டூரிஸ்ட் பிளேஸுக்கு நம்ம போக போகிறோம். பல நண்பர்களுக்கு கோவா போகணும் அப்படின்னு ஆசை இருக்கும். கோவா போக முடியாதவங்களுக்கு ஒரு குட்டி கோவா, நம்ம ஊர் பக்கத்துலேயே ஒரு குட்டி கோவாவுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பீச்சுக்கு கண்டிப்பாக வரலாம். கேரளாவில் ட்ரிவாண்ட்ரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது தான் இந்த வர்க்கலா பீச்சு. ட்ரிவாண்ட்ரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 40-50 கிலோமீட்டர் தாண்டி தான் இருக்குது இந்த பீச்சு. நீங்கள் உங்கள் ஊர்லேருந்து கிளம்பி டேரெக்டாக நீங்கள் ட்ரிவாண்ட்ரம் வரது மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே வர்க்கலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ட்ரெயின் இருந்துச்சு அப்படின்னா அங்கேயே நீங்கள் வந்துக்கலாம். மேக்ஸிமம் எல்லாருமே வந்து ட்ரிவாண்ட்ரம் தான் வருவாங்க. இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா ட்ரெயின் பஸ்ஸை பிடிச்சி பார்த்தீங்கன்னா வர்க்கலா வருவாங்க. வர்க்கலாலே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்லேயே பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் இருக்குது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுலேருந்து ஒரு குட்டியாக ஒரு ஆட்டோ பிடிச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக அவங்கள கொண்டு விட்டுருவாங்க ஒரு 10 மினிட்ஸில். டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 கிலோமீட்டர் தான். 50 ரூபா 100 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. உங்களை வந்து வர்க்கலா கில்ஃப் பீச்சில் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வர்க்கலா கில்ஃப் பீச் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து ஹெலிபேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதில் வந்து ஹெலிகாப்டர் நிறுத்துறதுக்கான அந்த ஹெலிபேடு இருக்குது. ஹெலிபேடு பீச்சுன்னு சொல்லுவாங்க, வர்க்கலா கில்ஃப் பீச்சுன்னு சொல்லுவாங்க, வர்க்கலா பீச்சுன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. பட் இந்த பீச்சில் உள்ள ஹைலைட்டு என்ன அப்படின்னா கோவா தாங்க, ஒரு குட்டி கோவா அப்படின்னு சொல்லலாம். கோவா போனீங்க அப்படின்னா என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் அங்கே நடக்குமோ கிட்டத்தட்ட அது எல்லாமே இங்கே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். பேராகிளைடிங், ஸ்பா, அதுக்கப்புறம் ஃபுட்டு. கோவாலே நிறைய ஃபுட்டு. கோவாலே மேக்ஸிமம் வாரது பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் தான் மேக்ஸிமம் வருவாங்க. அவங்கள தான் டார்கெட் பண்ணுவாங்க. காசும் அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த வர்க்கலா கில்ஃப் பீச்லேயும் நீங்கள் எந்த ஷாப்புக்கு போனாலும் அங்கே எல்லாமே ரேட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்க டார்கெட் பண்ணுறது ஃபுல்லி பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸை. ஏன்னா இப்போ நான் வந்திருக்க டைம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமு. அந்த ஒரு ரீசன்னால் பார்த்தீங்கன்னா வர்க்கலா பீச்சில் அந்த அளவுக்கு ஆட்கள் கிடையாது. மார்னிங்கும் ஈவினிங்கும் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இந்த வர்க்கலா கில்ஃப் பீச்சில் அந்த அளவுக்கு க்ரௌடாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் எல்லாம் இப்போ பிளாக்ல இருக்குது கோவிட்-19னால. பட் அதெல்லாமே எனேபிள் ஆகிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரினர்ஸ் இங்கே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த பீச் நீங்கள் வந்தால் அப்புறம் அப்படியே சூப்பராக வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இருக்க நம்ம ஊர்லேயே இப்படியெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது அப்படின்னு வியந்து போகிற அளவுக்கு ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போய் நீங்கள் எந்த அளவுக்கு பீச்சில் என்ஜாய் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணலாம். அந்த அளவுக்கு இதோட வியூ பாயிண்ட் அந்த அளவுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லை, இதில் இந்த வே வழியாக நீங்கள் ரைட் சைடு ஃபுல்லாக கடையாக இருக்கும். ஸோ அந்த கிளிஃபுக்கு மேலே நீங்கள் நடந்து போயிட்டே இருந்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1-1.5 கிலோமீட்டர் நடந்து போய்கிட்டே இருக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா பீச்சு மேலேருந்து அந்த வியூவை பார்க்குறது வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, கீழே வந்து ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இங்கே வந்து நான் போன டைமில் பேராகிளைடிங் எல்லாம் கிடையாது. பட் பேராகிளைடிங் மற்ற டேஸில் பார்த்தீங்கன்னா இருக்கும், என்னைக்கும் இருக்காது. அது என்னைக்காவது ஒரு நாள் தான் அவைலபிளாக இருக்கும். உங்கள் லக்குக்கு போகிறானுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் அதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே 2000க்கு மேலே சார்ஜ் பண்ணுறாங்க. அது கொஞ்சம் ஹையாக தான் இருந்துச்சு ரேட்டு. தென் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. கோவாவில் இருக்க மாதிரி ரொம்ப ஹை லெவலில் இல்லை அப்படின்னாலும் ஓரளவுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் இங்கேயும் இருக்குது. ரேட்டு தான் பார்த்தீங்கன்னா 1000, 1200, 1500 அந்த மாதிரி பேசுகிறாங்க. நீங்கள் கொஞ்சம் பேசி கம்மி பண்ணிட்டு போகலாம். டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hour அந்த மாதிரி கொடுக்குறாங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். இந்த வர்க்கலா கில்ஃப் பீச்சுக்கு நீங்கள் ஒரு சுற்றுலா வாரீங்க அப்படின்னா 1 டே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். காலையில் வந்து நீங்கள் பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா, பக்கத்து ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா காலையில் வந்துட்டு ஈவினிங் போகிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இல்லை லாங் வேறு பிளேஸ், வேறு டிஸ்ட்ரிக்ட், வேறு ஸ்டேட், வேறு கண்ட்ரியில் வரீங்க அப்படின்னா ஒரு 1 or 2 days இங்கே நீங்கள் தங்கி ஸ்பெண்ட் பண்ணி இதை என்ஜாய் பண்ணிட்டு போனால் தான் வேறு லெவல் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பைக் எல்லாமே ரெண்டுக்கு இருக்குது. எல்லா இடத்துக்கும் நீங்கள் வந்து வேறு பைக்கில் போனால் அதிகமாக காசு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பைக்கு, கார் எல்லாமே வர்க்கலாவில் உங்களுக்கு ரெண்டல் கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கலாம். பைக் எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்மி தான். 300 ரூபா, 350, 400, 500 இந்த மாதிரி ஒவ்வொரு பைக்குகளுக்கு ஏற்றபடி பார்த்தீங்கன்னா ரேட் வந்து டிஃபர் ஆகுது. அதில் நீங்கள் ஒரு பைக்கை ரெண்டுக்கு எடுத்தோ இல்லை ஒரு காரை ரெண்டுக்கு எடுத்தோ பார்த்தீங்கன்னா வர்க்கலா சுற்றி பார்க்கலாம். வர்க்கலாவில் ஸ்பெஷல் அப்படின்னா இதுதான். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ் இருக்குது. அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. அங்கே வந்து எலிஃபண்ட் சவாரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆக்டிவிட்டீஸ், போட்டிங், அதே மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் இங்கே கொடுக்குறாங்க. அதெல்லாம் ஒரு பேக்கேஜ் மாதிரி கொடுப்பாங்க. பட் நாங்கள் போன அன்றைக்கி பார்த்திங்கன்னா எல்லாமே க்ளோஸ். அது எல்லாமே ரேட் வந்து ஹையாக சொல்லுவாங்க. ஏன்னா உங்களே எல்லா இடத்துக்கும் அவங்களே கூட்டிகிட்டு போயிடுவாங்க. அதனால ரேட் எல்லாமே ஹையாக சொல்லுவாங்க. நீங்கள் ஓன் வெஹிக்கிளில் வந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் இங்கே வந்து கார், பைக்கு ரெண்டல் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய்க்கலாம். இந்த வர்க்கலா கில்ஃப் பீச்சை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈவினிங் சன்செட்டு வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஸ்போர்ட்ஸ் எல்லாமே நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு, குட்டி பிள்ளைங்க எல்லாமே விளையாடிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, இந்த பீச் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா பெரியவங்க கூட குட்டி பிள்ளைங்கள மாறிடுவாங்க.
அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஈவினிங் டைம் வந்து விளையாடிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். நிறைய ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸ்பெஷலி நான் சொன்ன மாதிரி இது ஒரு குட்டி கோவா அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஈவினிங் டைம் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம். அந்த காற்று ஈவினிங் டைம் எல்லாமே அந்த அளவுக்கு நேச்சுரலாக இருக்கும். ஆஃப்டர்நூன் கூட கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த இடத்துல நிற்க முடியாது. ஈவினிங் டைமும் மார்னிங் டைம் இந்த இடத்துல நீங்கள் நின்னீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நேச்சுரலாக நீங்கள் ஃபீல் பண்ணலாம். அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு தெரியும். தென் இங்கே வந்து எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்குதுங்க. அந்த கிளிஃப் பக்கத்தில் பேக்கில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. நீங்கள் வார வழியிலே ரோடு பக்கத்தில் வந்தீங்க அப்படின்னா ரைட்டு லெஃப்ட்டு அதுக்கு உள்ளாலே சந்து பொந்தெல்லாம் போகும். உள்ளே எல்லாமே எக்கச்சக்கமான ஹோட்டல்ஸ் இருக்குது. பட் இவங்க டார்கெட் பண்ணுறது ஃபாரினர்ஸை. ஒரு ரூம் பார்த்தீங்கன்னா 1000, 2000, 2500, 3000 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். பட்டு நாங்கள் தங்கியிருந்த ரூம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த டைமில் அந்த சுச்சுவேஷனுக்கு பார்த்தீங்கன்னா கம்மி தான். அந்த அளவுக்கு க்ரௌட் இல்லாதனால பேசி 600 நாங்கள் கம்மி பண்ணி வாங்கியிருந்தோம். அவங்க 800 சொன்னாங்க. 600 ஓகே, லாஸ்ட் முடிஞ்சிச்சு ஃபைனலாக. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடும் பக்கத்துலேயே இருக்கும். அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு வீடு கட்டி வாடகை விட்டுருவாங்க. தென் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேக்கேஜாக கொடுப்பாங்க. அவங்களே வந்து ஃபுட் எல்லாமே நமக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருவாங்க. அது ஒரு பேக்கேஜ் மாதிரி. அது நீங்கள் முன்கூட்டியே கேட்டு போகிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பீச்சை பொறுத்த வரைக்கும் சாப்பாடு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரேட்டு ஹை. அதே மாதிரி ஷாப்பிங் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் எல்லா ரேட்டும் ஹை. எல்லாமே ஃபாரினர்ஸுக்கு டார்கெட் பண்ண ரேட்டு. நீங்கள் வந்து கண்டிப்பாக போகிறீங்க அப்படின்னா நம்ம லோக்கல் ப்ரைஸ் என்ன இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்றபடி ஒர்த் அப்படின்னா வாங்கிக்கோங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸும் அப்படி தான். எல்லாமே வந்து ஃபாரினர்ஸுக்கு போடுற மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். உங்களுக்கும் ஓகே அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். ரேட்டு மட்டும் ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் வந்து அஃபோர்டபுளாக வந்து பேசி கம்மி பண்ணி வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லை, நிறைய கைவினை பொருட்கள் இருக்கும். அந்த சைடில் ஃபுல்லாக வந்து ஒரே ஷாப் தான். தென் வந்து ரெஸ்டாரண்ட்டு, அதுக்கப்புறம் ஸ்பா வந்து இருக்கும். ஆயில் மசாஜ் இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பா இருக்கும். இந்த வர்க்கலா பீச் வந்தீங்க அப்படின்னா ஈவினிங் டைம் கண்டிப்பாக இந்த ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி வரணும். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து ஃபிஷ்ஷு, ப்ரான் எல்லாமே போட்டு சேல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களே எடுத்து ஃப்ரை பண்ணி அதுக்கு கூட காம்போ மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை, சாலடு இந்த மாதிரி கொஞ்சம் வச்சு கொடுப்பாங்க. அது ஒரு பேக்கேஜாக கொடுப்பாங்க. பட் ரேட்டு அதிகம் தான். இருந்தாலும் நீங்கள் ஒன் டைம் சுற்றுலா வரீங்க, அதை வந்து நீங்கள் ஒன் டைம் வாங்கி என்ஜாய் பண்ணணும். அந்த தந்தூரி ஃபிஷ் அதை நீங்கள் அந்த இடத்துல ஹோட்டலில் வச்சு சாப்பிடும்போது அந்த வியூ ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா அப்படியே சன் செட் ஆகிற டைமு வேறு லெவலில் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த வியூ பாயிண்ட், அந்த கிளைமேட்டு, மொத்தத்தில் இந்த வர்க்கலா கல்ஃப் பீச் பார்த்தீங்கன்னா ஒரு சொர்க்கம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கோவாவுக்கு போக முடியலை, லைஃப்பில் ஒரு வாட்டியாவது கோவா மாதிரிப்பட்ட ஒரு பீச்சுக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வரலாம். கோவாவில் பீச் பக்கத்தில் கூட எல்லாம் வச்சு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி சேம் இங்கேயும் எல்லோரும் என்ஜாய் பண்ணிகிட்டு இருப்பாங்க. பட் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்டு க்ளோஸ் பண்ணனால யாரும் வர முடியாமல் போயிடுச்சு. அதனால் வர்க்கலா பீச் பார்த்திங்கன்னா வெறிச்சோடி கிடக்கு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் நிறைய மக்கள் வந்துட்டு தான் இருக்காங்க. ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த வர்க்கலா கிளிஃப் பீச்சுக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அது மட்டும் இல்லை, நீங்கள் இனிதான் வர்க்கலா பீச்சுக்கு வர போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு டூர் பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன நீங்கள் இன்ஸ்டாகிராமில் கூட காண்டக்ட் பண்ணிக்கலாம். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை பை பை.